அதாவது சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் ஒரு இது படித்தேன். அது என்னன்னா, அடுத்த 3 மாதத்துக்கு உண்டான, அதாவது அடுத்த 3 மாதம் சமாளிக்கிறதுக்கு உண்டான காசு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல பீஸ்ஃபுல்லாக வேலை பார்ப்பீங்க. ஏன்னா, ஆஹ், அதாவது அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் சில இடத்துல நமக்கு மேலே இருக்கிறவங்க கொடுக்குற டார்ச்சர்ஸ்லாம் அனுபவிச்சு நம்ம வேலையை கரெக்டாக பார்த்தாலும், சில பேர் வந்து சில ஈகோ ப்ராப்ளம்ஸ்னால வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒர்க் லோடு ஓவராக கொடுப்பாங்க, கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே வேலை வாங்குவாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையே ஒரு இதாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் அடுத்த ஒரு 3 மாதமோ 5 மாதத்துக்கு முன்னாடி காசு கையில் இருந்துச்சுன்னா, நீங்கள் அதாவது எப்படின்னா, இந்த வேலையை விட்டாலும் அடுத்த 5 மாதத்துக்கு உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் வேலையை விட மாட்டீங்க. ஆனால் அந்த தைரியத்தில் அவங்கள்ட்ட கரெக்டான பாயிண்ட்ஸை எடுத்து வைப்பீங்க, கரெக்டாக பேசுவீங்க, ஒரு உங்க வேலையை பீஸ்ஃபுல்லா செய்வீங்க. அவங்களும் வந்து உங்களை பார்த்து பயப்படுற இது வரும். என்னன்னா, நீங்க வந்து தப்பா வேலை செஞ்சுட்டு நீங்க அவங்கள மிரட்ட போறதில்ல. உங்களோட நியாயமான கருத்துக்களை நீங்க எடுத்து வைக்கிறதுக்குண்டான தைரியம் இருக்குல்ல, அது அந்த 5 மாசம் சம்பளம் தரும். அதாவது 5 மாசம் சம்பளம் இல்ல, அதுக்கு சமமான காசு தரும். இதை பத்தின கருத்து என்னங்கிறத கமெண்ட்